ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணுறது நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிப்ஸ் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிப்ஸை பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிப்ஸ் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது பொறுமையாக சேருங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. சிப்ஸை நம்ம போட்டுட்டோம். அடுப்பை இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. சிப்ஸு நல்லா கலர் மாதிரி வரணும். கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிப்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். உருளைக்கிழங்கு சிப்ஸும் நம்ம இது மாதிரி நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் குச்சிக்கிழங்குல நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸி. நம்ம குச்சிக்கிழங்கு கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த சிப்ஸ் நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் ஈரமாக இருக்கும், நம்ம துடைப்போம். இதில் நம்ம துடைக்கலாம் தேவையில்லை. அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். குச்சிக்கிழங்கு சிப்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன பேர் இதுக்கு சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. லைட்டாக கொஞ்சம் சிப்ஸு பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். நம்ம சிப்ஸ் நம்ம எடுத்துடலாம். சிப்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம சிப்ஸை நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. குச்சிக்கிழங்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இப்படி குலுக்கிக்கோங்க. அப்போ தான் உப்பும் மிளகாத்தூளும் நம்ம போட்டு நல்லா சிப்ஸோடு நல்லா பிடிக்கும். நம்ம போட்டிருக்கிற உப்பும் மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமுமே பிடிச்சிருச்சு. இதே போல் குச்சிக்கிழங்கு சிப்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.